சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்? பெரும்பாலும் உங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சாப்பிட்ட உடனே நெஞ்சிலேயே அடைக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சில ஏதோ கல்லு போட்டு அடைச்ச மாதிரி, இல்ல கட்டை போட்டு அடைக்கிற மாரி இருக்கு. இதனாலேயே நைட்ல எனக்கு தூக்கம் கிடையாது அப்படின்னு. சில விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம். ஏஜ்ட் பெர்சன்ஸ் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, தொண்டையில ஏதோ கட்டியா, உருண்டையா ஒரு கோழை மாதிரி சேருது டாக்டர். நைட்டு நான் தூங்கிட்டே இருப்பேன். அப்படியே அது தொண்டையில சேர்ந்து மூச்சே விட முடியாத மாதிரி. அது சளி கிடையாது, கோழை சேருது. அப்படியே ஒரு தெ ஜெல் மாதிரி திக்கா ஒரு ஜெல் மாதிரி எனக்கு தொண்டையில சேருது. அது துப்பிக்கிட்டே இருக்கணுங்க. திரும்ப காலையில அப்புறம் காலையில எந்திரிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை வருது. தொண்டைய கனச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, லைட்டா சின்ன சின்ன இருமல் இருமி இருமி அத கிளியர் பண்ற மாதிரி தொண்டையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன். எதனால இந்த கோழை அதிகமாக தொண்டையில அந்த ஃப்ளூயிட் அதிகமா செக்ரீட் ஆகும்போது, அது திக்கா நம்மளுடைய ஏர் பேசேஜ்ல உட்கார ஆரம்பிச்சிரும். அப்படி உட்காரும்போது தான் நிறைய பேருக்கு என்ன ஆகும், அது ஃப்ளம் மாதிரி, அதாவது இந்த சளி மாதிரி சேர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இதில் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அது லங் இன்ஃபெக்ஷனா மாறி வீசிங், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அந்த விழுங்கவே முடியாத மாதிரி தொண்டையில அந்த கல்லு வச்சு அடைச்ச மாதிரி ஆயிடும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது என்ன டாக்டர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்ததோடம் நமக்கு குறைஞ்சு ஜீரண சக்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அப்போ நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த பாரம் சரியாகணும் அப்படின்னா மலச்சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த பதிவில் நெஞ்செரிச்சல், இது மட்டும் இல்லாமல் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு பல பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வுகளை பத்தி பார்த்திருக்கோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்? பெரும்பாலும் உங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சாப்பிட்ட உடனே நெஞ்சிலேயே அடைக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சில ஏதோ கல்லு போட்டு அடைச்ச மாதிரி, இல்ல கட்டை போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கு. இதனாலேயே நைட்ல எனக்கு தூக்கம் கிடையாது அப்படின்லாம் சொல்றீங்க. அது என்னங்க, நெஞ்சிலையோ இல்ல தொண்டைக்குழிலையோ ஏன் அந்த மாதிரி ஒரு அடைப்பு ஏற்படுது? நல்லா பசிக்குதுங்க, 2 வாய் நான் சாப்பிட்றேன், கொஞ்சம் ஃபுட் போன உடனே ஏதோ வயிற்றுல ஏதோ பண்ணுறது, அதுக்கப்புறம் விழுங்க முடியல, தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் சொல்றீங்க. இது பெரும்பாலுமே டைஜஷன், அதாவது செரிமானம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். இது குழந்தைகளுக்குமே நிறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தைகளுக்கும் இது ஏற்படுது, பெரியவர்கள் தான் பெரும்பாலும் இதனால பாதிக்கப்படுறாங்க. சில விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம். ஏஜ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, தொண்டையில ஏதோ கட்டியா, உருண்டையா ஒரு கோழை மாதிரி சேருது டாக்டர். நைட்டு நான் தூங்கிட்டே இருப்பேன். அப்படியே அது தொண்டையில சேர்ந்து மூச்சே விட முடியாத மாதிரி. அது சளி கிடையாது, கோழை சேருது. அப்படியே ஒரு ஜெல் மாதிரி திக்கா ஒரு ஜெல் மாதிரி எனக்கு தொண்டையில சேருது. அது துப்பிக்கிட்டே இருக்கணுங்க. திரும்ப காலையில அப்புறம் காலையில எந்திரிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை வருது. தொண்டைய கனச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, லைட்டா சின்ன சின்ன இருமல் இருமி இருமி அதை கிளியர் பண்ற மாதிரி தொண்டையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன். எதனால இந்த கோழை அதிகமாக தொண்டையில சேருது அப்படின்னு பார்த்தோம்னா கபம் தான். வயதான நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த லங்ஸ்ல, நுரையீரல் பகுதியில நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்ல டஸ்ட் எதுவும் அதிகமா போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளூயிட் அதிகமா செக்ரீட் ஆகும்போது அது திக்கா நம்மளுடைய ஏர் பேசேஜ்ல உட்கார ஆரம்பிச்சிடும். அப்படி உட்காரும்போது தான் நிறைய பேருக்கு என்ன ஆகும், அது ஃப்ளம் மாதிரி, அதாவது இந்த சளி மாதிரி சேர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இதில் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அது லங் இன்ஃபெக்ஷனா மாறி வீசிங், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அந்த விழுங்கவே முடியாத மாதிரி தொண்டையில அந்த கல்லு வச்சு அடைச்ச மாதிரி ஆயிடும். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது என்ன டாக்டர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக நேரத்துக்கு உணவு சாப்பிடாதவங்களுக்கு, இரவு சரியாக தூங்காதவங்களுக்கு, பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதிகமான ஆயில் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நேரம் கடந்து சாப்பிட்றதுனால வயிற்றுல இந்த ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். செக்ரீட் ஆன ஆசிட் உங்கள் வயிற்றுக்குள்ளே சும்மா இருக்காதுங்க. என்ன பண்ணுன்னா மேல் நோக்கி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஜெர்ட் ப்ராப்ளம், ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அந்த ஸ்பிங்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டொமக்கும் ஈசோஃபேகஸும் சேர்ற இடத்துல ஒரு ஸ்பிங்டர் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஆசிட் மேலே வந்து நெஞ்சில் ஒரு எரிச்சல், தொண்டையில் ஒரு எரிச்சல், இது எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நெஞ்சு பகுதியிலையோ தொண்டை பகுதியிலையோ உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நாளடைவில் என்ன ஆகும்னா தொண்டையில் உங்களுடைய நெஞ்சு பகுதியில் அதிகமான ஒரு பர்னிங் சென்சேஷனை கொடுத்து இதுவுமே ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு திங்கிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து எப்படிங்க விடுபடலாம்? சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். டெய்லி காலையில் அதிமதுரம் பாலோடு கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த தொண்டை அடைப்பு, இந்த கபம் சார்ந்த பிரச்சனை நமக்கு குறையவே ஆரம்பிச்சிடும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் சேர்த்து பாலில் கலந்து வெதுவெதுப்பான பாலில் கலந்து குடிச்சிக்கோங்க. ஸ்வீட் டோட்டலாக இனிப்பு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதற்கு மாற்றாக நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, நல்லா விறுவிறுப்பாக கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்துக்கலாம். துவர்ப்பு சார்ந்த பொருட்கள், கசப்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான இனிப்பு சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. இதை குறைச்சிட்டு இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது மிளகு கற்பம். அந்த மிளகு கற்பம் எடுக்கும்போது அதிகமான கோழை சேருது இல்லைங்களா, அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அசிடிட்டி இருக்குன்னா மிளகு கற்பம் வேண்டாம், அவங்க அதிமதுரம் மட்டும் பயன்படுத்தலாம். இல்லை ரொம்ப நாளாக இந்த ஃப்ளம் சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த மிளகு கற்பத்தை பயன்படுத்தலாம். மிளகு கற்பத்தை பொடியாகவே உங்களுக்கு இருக்குங்க, நீங்கள் வீட்டில் அதை ரெடி பண்ணுறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த பொடியாகவே மிளகு கற்பத்தை பொடியாகவே எடுத்து ஒரு 3லிருந்து 4 பிஞ்ச் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் பொடியோடு கலந்து நீங்கள் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் பயன்படுத்தும் போது தொண்டையில் அந்த இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, அழுத்தம் இருக்கிறது, தொண்டையில் அடைப்பு ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது சீரண சஞ்சீவி அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது, பேர்லேயே இருக்குது பாருங்கள், சீரண சஞ்சீவி. நம்மளுடைய டைஜஷனை, சீரண பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ ஜீரண சக்தியை நமக்கு நல்லா அதிகரிக்கிறதுக்கு இந்த மெடிசன். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏலரிசி சேர்ந்துருக்கும், மரமஞ்சள் சேர்ந்துருக்கும், நெல்லி கற்பமே கற்பத்தையே இதில் மருந்தாக நம்ம சேர்த்து தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதனுடைய இண்டு அதிமதுரம் இதுவும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ இந்த சீரண சஞ்சீவியை நம்ம மோரில் கலந்து எடுத்துக்கலாம், வெதுவெதுப்பான தண்ணீர்லேயோ இல்லை தண்ணீர்லேயோ கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை சீரண சஞ்சீவியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். தொண்டையில் இறுக்கமாக இருக்கிறது, சரியாக டைஜஷன் ஆகாத ஒரு நிலை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தொடர்ந்து இதை மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமாக மணத்தக்காளி கீரையை மறக்காதீங்க. இந்த மணத்தக்காளி கீரையை சமைத்து கூட்டு மாதிரி சாப்பிடும்பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு மாதிரி இருக்கிறது, ஒரு பாரமாக இருக்கிறது நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இரவு நேரத்தில் இந்த உறக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கும் தொண்டை பகுதியில் ஒரு எரிச்சலானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த வழிமுறையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே நீங்கள் கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காய் பொடியை தேங்காய் பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இப்படி பயன்படுத்தும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அஷ்டச்சூரணம், 8 வகையான மூலிகைகள் சேர்ந்தது. இந்த அஷ்டச்சூரணம் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், தொண்டை இறுக்கம், இது எல்லாமே நமக்கு சரி செய்ய ஆரம்பிக்கும். இரவில் நல்லா தூங்கிட்டு இருப்போங்க, திடீர்னு ஏதோ நெஞ்சில் பாரமாக வச்ச மாதிரி இருக்குங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறீங்களா, ஸோ இவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான்.
அஷ்டசூர்ணம். ஸோ இந்த அஷ்டசூர்ணத்தில் காலையிலும் இரவும் சரி வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்ததோடம் நமக்கு குறைஞ்சு ஜீரண சக்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க. அப்போ நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த பாரம் சரியாகணும் அப்படின்னா மலச்சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த பதிவில் நெஞ்செரிச்சல் இது மட்டும் இல்லாமல் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு பல பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வுகளை பற்றி பார்த்துருக்கோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.